ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ಶೇರ್ ಮಾಡಿವಿ ಎಂದು ಮನಸ್ಸು ತುಂಬಿ ಕೇಳ್ತುಂದೆಯೋ. Good afternoon everyone. It is my great honor and pleasure to welcome you all to this special occasion, the birth anniversary of Kamaveerar K. Kamarajar, one of the greatest leaders in Indian history. First, I would like to extend a warm and respectful welcome to our chief guest, Mr. Manoharan, has taken time from his busy schedule to join us with us today. We are truly honored by your presence, sir. I warmly welcome our correspondent ma'am, Saroja ma'am, the guiding light of our school. A very special welcome to our principal sir, Mr. Ashwin, whose leadership shapes our school, shapes into our place of learning and growth. Welcome, sir. A heartfelt welcome to all our teachers who are the backbone of our success. And of course, a big welcome to all my dear friends and lovely students who bring energy and joy to our every event. Let us enjoy this special day together and remember the great things that K. Kamarajar did for our country and continue to follow in their footsteps. Thank you and welcome once again. I request our principal to honor our chief guest. The 123rd birth anniversary of the great leader Karmaveerar Kamarajar. Why should we celebrate this day? Any idea? Why should we celebrate this day? Yes, you are right. Kamarajar birthday. So he has left behind a great legacy. My subsequent speaker, the chief guest for the day, who would elaborate more on Mr. Kamarajar, because he is an ardent ardent follower of Kamarajar himself. So now, I being a follower of Mr. Manoharan sir, I have invited him as the chief guest. Thank you for being with us, sir. And in association with Nakupetta channel, we are actually observing this day. A special thanks to Nakupetta Foundation and the channel. I now request our chief guest to initially address the gathering and then we will go with the events. Chief guest will come forward to address the gathering. Let us all put our hands together in welcoming our chief guest. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்லை, நல்ல ஜோராக கைத்தட்டுங்களே ஒரு தடவை. நன்றி நன்றி நன்றி. ஒரு மனிதர் மறைந்து போய் 50 ஆண்டுகளானாலும் இன்றும் நம்முடைய மனங்களிலே குடியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மாமனிதராக இருப்பார் என்பதுதான் உண்மை. அதானே? நம்ம பர்த்டே கொண்டாடுற யாராவது யோசிக்கிறாங்களா? கேக் தின்னதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் காமராஜருடைய பிறந்த நாளை இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் ஒரு மாமனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை, இல்லையா? இதில் உங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை எனக்கு மட்டும் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் அவரை நேராக பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னுடைய கல்லூரி நாட்களிலே 1974 நான் திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் காலேஜ் வழியாக வந்தார். அப்படி வரும்போது அவரை எங்கள் காலேஜுக்கு அழைக்கணும்னு நாங்கள் நிறுத்திட்டோம். அவர் வண்டி நிறுத்தி அவர் இறக்கணும். ஆனால் அவர் கதவை திறந்து காட்டினார். கால் இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வந்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரும்போது எங்களுடைய கல்லூரி வழியாக வரும்போது நாங்கள் நிறுத்தி அவர்கிட்ட பேசினோம். என்னால் வர முடியாதுன்னு, காலை பாருன்னு அப்படின்னு காட்டினார். சரி, அவரை அனுப்பிச்சிட்டோம். அதற்கு பிறகு அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியலை. மகாத்மா காந்தியடிகள் இறந்த பொழுது ஐன்ஸ்டீன் சொன்னார், இப்படி ஒரு மனிதர்
எலும்பும் சதையும் இரத்தமுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எதிர்காலம் நம்பாது என்று சொன்னார். காந்தியடிகளை பற்றி சொல்லும் பொழுது பெர்னார்ட் ஷா ரொம்ப அழகாக சொன்னார், இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை நான் காந்தியடிகளை பார்த்த பிறகுதான் நம்பினேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவை இந்த நாடு பெற்றிருந்தது. அதன் பிறகு அவருடைய வழித்தோன்றலாக தமிழ்நாட்டினுடைய மகாத்மாவாக நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் நமக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். 1903ஆம் ஆண்டு இதே நாளிலே விருதுப்பட்டி என்ற ஒரு சிறு கிராமத்திலே, இன்னைக்கு தான் அது விருது நகராக மாறி இருக்கிறது, அது சிறு கிராமத்திலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தவர் தான் காமராஜர். 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார். அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வசதி இல்லை, வறுமை வீட்டில். படிப்பை விட்டு விட்டு ஒரு கடைகளை வேலைக்கு போகிறார். அப்போவே அவர் போய் லைப்ரரியில் போய் படிப்பார். படிக்கும் பொழுது தான் அப்பொழுது விடுதலை போராட்ட நிகழ்வுகள்லாம் அதில் வருது. மகாத்மா காந்தியினுடைய போராட்டங்கள், விடுதலை போராட்ட நிகழ்வுகள்லாம் வரும்பொழுது அவருடைய நண்பர்களோடு எல்லாம் போய் பார்த்து படிக்கும் பொழுது தான் அவருக்கு இந்த நாட்டின் மீது ஒரு நாட்டம் வருகிறது, இந்த தேசத்தின் மீது ஒரு பற்று வருகிறது, இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற அந்த வேட்கை அவருடைய உள்ளத்தில் எழுகின்றது. அதன் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை அவர் பங்கு பெறுகின்றார். அதன் விளைவாக 9 ஆண்டுகள் சிறையிலே அடைக்கப்பட்டார். 9 வருடங்கள் அவர் சிறையிலே இருந்திருக்கிறார். சிறையில் இருக்கும் பொழுது கூட தன்னை அவர் ஒரு போராளியாக மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியே வருகிறார். நம்முடைய நாடு விடுதலை அடைகிறது. அப்படியே விடுதலை அடைந்த தமிழ்நாட்டில் பார்க்குறாரு, எல்லாரும் ஏழைகளாக இருக்கிறார்கள், அறியாமை இருள் சூழ்ந்திருக்கிறது, படிப்பறிவில்லாத மக்கள். இது அவருடைய மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. 1954 ஒரு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நல்ல கவனிங்க, அன்னைக்கெல்லாம் முதலமைச்சராக வரணும்னா பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து வந்திருக்கணும், நல்ல வசதி வாய்ப்போடு வளர்ந்தவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தவங்க தான் முதலமைச்சர்களாக இருந்தாங்க. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து 6வது வரை மட்டுமே படித்த ஒருவர் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. அப்படி வந்தவர், அவர் வருகின்ற பொழுது 6000 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. ஒரு காரணத்திற்காக குலக்கல்வி திட்டம் என்று ஒன்று வந்ததுனால அந்த பள்ளிகள்லாம் மூடப்பட்டன. அவர் வந்தவுடனே யோசித்தார், இந்த மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் இங்கே கவ்வி கிடக்கின்ற இந்த அறியாமை இருளை அகற்ற வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டார். அதற்காக என்ன செய்வது? ஊர்கள் தோறும் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். முதல்ல 6000 பள்ளிகளை திறந்தார், மூடி இருக்கிற பள்ளிகளை திறந்தார். அதன் பிறகு 14000 பள்ளிகளை இங்கே ஏற்படுத்தினார். எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, நாங்கள்லாம் ஆசிரியர்கள் அழகாக சொல்லுவோம், தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, நடந்து போனால் நடுநிலை பள்ளி, ஓடி போனால் உயர்நிலை பள்ளி. இப்படி அமைத்தார். யோசிச்சார், ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ தூரம் நடந்து போகும்? ஒரு கிலோமீட்டர், 1 மைல் போகும். அதுக்குள்ளே தான் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்கணும், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கணும். அப்படி கட்டுங்க. ஒரு சின்ன வளர்ந்த பிள்ளை 8ஆம் வரைக்கும் படிக்கணும், ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகும். அங்கே ஒரு நடுநிலை பள்ளி வையுங்கள். அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகும், அங்கே ஒரு உயர்நிலை பள்ளி போய் வைங்க. எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம், எவ்வளவு பெரிய சிந்தனை அவரிடம் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்படி போய் அந்த பிள்ளைகள்லாம் படித்தாங்க. அந்த மாதிரி படித்த பிள்ளைங்க தான் நாங்கள்லாம். அப்புறம் பார்த்தார், இவ்வளோ பள்ளிக்கூடங்கள் கட்டியாச்சு. அதுபோல் படிப்படியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகள் தமிழ்நாட்டிலுடைய பட்டி தொட்டிகளில் எல்லாம் திறக்கப்பட்டன, சின்ன சின்ன கிராமங்களில். இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடமே இல்லாத ஊரே இல்லை என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அதை மறந்துடவே கூடாது. ஒவ்வொரு அட்டிக்கும் போங்க, எல்லா அட்டியிலையுமே ஸ்கூல் இருக்கு. எப்படி அப்படின்னா
அவருடைய திட்டம்தான். அவருக்கும் நீலகிரி மாவட்டத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த நீலகிரி மாவட்டம் மைசூரோடு சேர்றதாக இருந்தது. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படுகின்ற பொழுது நீலகிரி மாவட்டத்தை மைசூரோடு சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. காமராஜர் நேராக வரார். இங்கே காமராஜருடைய நெருங்கிய காங்கிரஸ் தலைவர்கள் நிறைய பேர் இந்த நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருந்தாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் போய் பேசினார். நஞ்சநாடு இந்த மாதிரி ஊர்களில் பெரிய பெரிய தாத்தாக்கள் அவங்களாம் இப்போ உயிரோடு இல்லை, அவங்களோட போய் பேசினார். பேசி, நீங்கள் தமிழ் படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நீலகிரி மாவட்டத்தை தமிழ்நாடோடு தக்க வைத்து கொண்டார். ஏன் தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீலகிரியை மட்டும் கர்நாடகாவோடு சேர்த்திருந்தா தமிழ்நாடு பாலைவனமாக மாறி இருக்கும். அவர் என்ன யோசிச்சார் தெரியுங்களா? இங்கே தான் மலையில தான் ஆறுகள் உற்பத்தி ஆகுது. இந்த ஆறுகள் எல்லாம் சமவெளிக்கு போனால் அங்கே இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் வளமாகும், அப்போ தமிழ்நாடு வாழும் என்று நினைத்தார். இன்றைக்கும் காவேரியில் 1/6 நீர் நீலகிரி மாவட்டத்திலிருந்து செல்லுகின்ற நீர் தான். ஒரு சரித்திரம் படைத்த ஒரு சரித்திர நாயகனுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக இந்த பள்ளியிலே நாம் கொண்டாடி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை தருகிறது. நண்பர்களே, இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவரை போன்ற எளிமையான வாழ்க்கை, அவரை போன்ற அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, அவரை போன்ற ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, அவரை போன்ற இந்த தேசத்தின் மீது பற்றுடைய ஒரு வாழ்க்கையை இந்த குழந்தைகள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விரைவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. காமராஜர் பற்றி எங்கள் குழந்தைங்கள்லாம் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக அந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு அதோட புரிதல் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு we wanted to have many such sessions. இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏஜ் வைஸாக அவங்கள தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு ஒரு லேர்னிங் மாதிரி பார்த்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கர்மவீர காமராசர். நான் விருதுநகரில் பிறந்தேன். தமிழ்நாட்டி தங்கமே, ஏழைகரி சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கெட்டி தந்து படிக்க வச்சு தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தைய நன்றி. என் பேர் காமராஜர். அனைவருக்கும் அவர் காமராஜர் பிறந்த நாள். அவர் கல்வி கண்டிருந்தவர். கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கல்வி கண்டிருந்த காமராஜர் அவர்களை பற்றி பேச போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். Kamarasa was called kingmaker. He loved his country and worked hard for the people. He also called Kalvi Thandai, which means father of education. He loved children and wanted them to study. He started midday meal in school. He helped many people and not for power. Thank you all. காமராசர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார். நன்றி. நீண்டவரா, ஆசையில்லா மனிதரா, நன்றி கொர்த்தவரா, இலை பண்டு உண்டரா. கருப்பு காந்தி, பச்சை தமிழன், படிக்காத மேதை என்று அவருக்கு பல பெயர்களும் உண்டு. சுதந்திர போராட்டத்திற்காக 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். தமிழ்நாட்டில் முதல்வராகவும் இருந்தார். தமிழ்நாட்டில் பல பள்ளிகளை திறந்து மதிய உணவு திட்டம் உருவாக்கினார்.
இதனால் மக்கள் எல்லாரும் அன்புடன் கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைத்தனர். கற்கேன் அன்றே பிச்சை போகினும் கற்கேன் என்று கூறினார் ஔவையார். பிச்சை எடுத்தாலும் உங்களை கல்வி கற்க வைப்பேன் என்று கூறினார் நம் தலைவர் காமராசர். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, எங்களை படிக்க வைத்த தந்தையை மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா நாங்கள் வேண்டுகிறோம். நன்றி. He is called the kingmaker in Indian politics because he helped to choose good prime minister for the country. Kamaraja loved education. He wanted every child to go to school. Expanded the midday meal scheme to Tamil Nadu. This gave free food to students in schools. It helped many poor children study without hunger. He was also the Chief Minister of Tamil Nadu. Kamaraja was a very simple and honest man. We should learn from Kamaraja's life and try to help others. He will always remembered as a great leader of India. Thank you. காமராசர் தமிழ்நாட்டில் முதல்வராக பதவி வகித்து முதல் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்யும் கிங் மேக்கராக மாற்றி வரை ஏழை எளிலை மக்களின் நலம், சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றைக்கான வாழ்க்கையின் இறுதி முச்சு வரை பயனற்றியவர். அவரின் பிறந்த நாளில் பள்ளிகளை கல்வி வளர்ச்சி நாள் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வீக்ஷா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கர்ம வீரர், படிக்காத மேதை, கல்வி கண் திறந்த வள்ளல் என பல பேரும் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராசர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வந்துள்ளேன். காமராசர் விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் எளிய குடும்பத்தில் வாழ்ந்து வந்தார். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்க வேண்டும், கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து பல சட்டங்களை கொண்டு வந்தார். இவர் 6ஆம் வகுப்பில் படிப்பை நிறுத்திவிட்டு கடையில் வேலைக்கு சென்றார். இவர் காந்தி பிறந்த நாளில் தம் உயிரை விட்டார். இவர் மறைந்தாலும் இவர் புகழ் மட்டும் மறையாது. நன்றி, வணக்கம். My name is Mitra. I am studying in 4th standard. Today I am here to speak about Kamarajan. The original name of Kamarajan was Kumarasamy Kamarajan. He was the Chief Minister of Tamil Nadu. He is responsible for bring free education. Thank you. My name is Teshmita. I am studying in 4th class. Today I am going to tell about Kamaraja. He was a freedom fighter. He was born on October 2nd. Thank you. My name is Subiksha. I am studying in 5th standard. Now I am speaking about Kamaraja. Kamaraja is the great political leader and freedom fighter of India. He was born on 15 July 1903 in Tamil Nadu. His father name is Kumarasamy Nadar and mother name is Sivagami Ammal. He was the 3rd Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. He was known as the Kingmaker and கர்மவீர காமராஜா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கீர்த்திக். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி கவிதை சொல்ல போகிறேன். மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா என் காமராஜரே, உன்னை போல் இனி ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் படுகோட்டி தண்டிட்ட அறிவை பெட்டகமே, தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைக்கு சொந்தமே, பல பள்ளிகளை திறந்த சிறந்தவர் இவரே. நன்றி. I am Saswant. I am studying in 4th standard. I am here to speak about Kamarajar. Kamarajar 123rd birthday is celebrated. My name is Bhavanya. Today I am going to speak about Kamarajar, the great Kalvi Thandai and the Kingmaker of Tamil Nadu. Kamarajar was a
politician. He was born on 15th July 1903 in Virudhunagar, a district of Tamil Nadu. His parents were Kumarasamy Nadar and Sivagami Amma. Kamarajar's father died when he was 6 years old, so he dropped out of school in 1914 to support his mother in taking care of the family. Kamarajar started working in his uncle's shop. During that time, he got to learn more about the freedom struggles that took place across the country. He took part in various freedom struggles such as the non-cooperation movement, Salt Satyagraha, Quit India movement, etc. Kamarajar considered Gandhiji as his political idol. In 1954, Kamarajar was elected as the Chief Minister of Tamil Nadu. His first move as the Chief Minister was the opening of about 6,000 schools. Kamarajar served as the third Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. Kamarajar opened many schools, dams and introduced mega industries in Tamil Nadu. Kamarajar introduced free education, free midday meal schemes in every government schools. His government was known as the Golden Period of Tamil Nadu. Many high-profit industries like Neyveli Lignite Corporation (BHEL) at Trichy entered the state during this period. Kamarajar played a crucial role in making Indira Gandhi and Lal Bahadur Shastri as the Prime Minister. Hence, Kamarajar was called as the Kingmaker. Kamarajar died on 2nd October 1975, aged 72 in Chennai. Thank you. My name is Magit. I am studying in 5th standard. Today I am going to speak about Kamarajar. He was born on 15th July 1903 at Virudhunagar. He was called Kingmaker. He was the Chief Minister of Tamil Nadu for 9 years. He introduced midday meal for poor children. Kamarajar is man known for his simplicity. Thank you. My name is Anisha. I am studying in 5th standard. Today I am going to speak about a great leader, Kamarajar. He was known as the kingmaker in Indian politics. He came from a simple and poor family. Kamarajar was the Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. As Chief Minister, he improved schools and roads. People called him Kalvi Thandai, which means father of education. We should remember Kamarajar and try to be honest. Thank you. My name is Hepzibah. Today I am going to speak about Dr. Kamarajar. Kamarajar was a great Indian independence activist and politician. He took part in various freedom struggles such as non-cooperation movement, Salt Satyagraha. His government implemented policies to modernize farming techniques, enhance agricultural productivity and provide support to farmers. His government was known as the Golden Period of Tamil Nadu. Kamarajar died on 2nd October 1975, aged 72 in Chennai. His legacy continues to
to inspire generations of politicians and citizens. Thank you. My name is Annapurni. I am from 5th standard. I am going to talk about Kamarajar. Kamarajar was born on 15th July 1903 in Virudunagar, Tamil Nadu. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோஷ்னி ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஐயா காமராசரை பற்றி கூற வந்துள்ளேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, பெருந்தலைவரே, படிக்காத மேதையே, கரும வீரரே, கருப்பு காந்தியே, ஏழையின் பங்காளரே, தலைவர்களை உருவாக்கியவரே, கல்வி கண் திறந்தவரே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயோ என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பிருந்தாஷி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். அதனால் கல்வி தொடங்க முடியவில்லை. ஆனால் அவர் கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார். அவர் மகாத்மா காந்தியை பின்பற்றி சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனார். முதல்வராக இருந்தபோது ஏழை மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் செல்ல இலவச கல்வி, இலவச நூல் மற்றும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இத்திட்டம் நாடு முழுவதும் புகழ் பெற்றன. அதனால் அவரை நம் கல்வி தந்தை என்று அன்புடன் அழைக்கின்றோம். நான் ராஸ்நேகா 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச போகிறேன். அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். பதவிக்கு ஆசை இல்லாமல் மக்களின் நலனுக்காகவே வாழ்ந்தவர். நாம் அனைவரும் அவரை போலவே உண்மை, நேர்மை மற்றும் பணிவுடன் வாழ வேண்டும். நன்றி. My name is J. Ashika. I am studying in 6th standard. Today I am going to speak about Perundalavar Kamarajar. Kamarajar was the Chief Minister of Tamil Nadu for 9 years. As the Chief Minister, he started the midday meal scheme. He is also called as Kingmaker. Kamarajar was passed away on 2nd October 1975. Thank you. Jai Hind. இவ்வளோ நேரம் பேசுனாங்க இல்லையா, கேட்டிங்களா? நீங்களும் காமராஜரை பற்றி படிச்சிங்களா இல்லையா? என்ன தோணுது உங்கள் மனசில்? அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே இலவசமான கல்வியை அளித்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஏழை மக்களுக்கு. அவர் முதலமைச்சர் ஆகும்போது பணத்தை செலவு பண்ணாமல் நேர்மையாக இருந்திருக்காரு, லஞ்சம் பெறாமல். ஆனால் இப்போ ஓட்டு போடுறது கூட நம்ம வீட்டில எல்லாம் காசு வாங்குறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவர் நேர்மையாக லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்தார். இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்குறாங்கல்ல, அது தவறு தான் இல்லையா? வெரி குட். வேற ஒரு மனிதரை பற்றி படிக்கும் பொழுது, அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்தவற்றையெல்லாம் படிக்கும் பொழுது, அது நம்ம மூளைக்குள்ளே போய் நம்மளை என்ன செய்யணும்? நோண்டணும். இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா, நம்மால் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க தோணும்ல. காமராஜரை பற்றி படிக்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? அவர் நல்லவர்னு தோணுச்சு சார். நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும். உனக்கு என்ன தோணுச்சு? சார், அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். இப்படி யாரும் இல்லையே இப்போன்னு தோணுச்சா? சார் தோணுச்சு இல்லை? அப்போ இருக்கிற மாதிரி இப்போ யாரும் இல்லை சார். இல்லை, நம்ம இருக்கலாம்னு தோணுதா? நம்ம அவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணுதா? சார் தோணுதா இல்லையா? தோணுது. வெரி குட். அவருக்காக போராடுறான்ட்டு இல்லை சார், பீப்புளுக்காக நிறைய போராடி இருக்காரு. மற்றவர்களுக்காக உழைத்தவர். சரி, அவர் உழைச்சிட்டு போயிட்டாரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் அது மாதிரி பண்ணலான்னு தோணுது. ரைட், பண்ணுவீங்களா? பண்ணலாம் சார். வெரி குட். அவர் சின்ன வயசில் 6ஆம் வகுப்புலேயே படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இல்லையா படிப்பை விட்டார்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எத்தனை லட்சம் வேணால் செலவு பண்ணி நம்மளை படிக்க வைக்கிறாங்க இல்லையா? ஆமாம் சார். இல்லையா? அப்போது இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவரை பற்றி படிக்கும்போது நமக்குள்ளே என்ன தோணும்? அவர் ரொம்ப நல்லவர்னு தோணுது. அது நல்லா தெரியும் எல்லாருக்கும். அவர் ரொம்ப நல்லவர் தான். நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அது வேற. அவர் அவர் படிக்கலை சார், அதனால ஊரில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் இலவச கல்வி எடுத்து கொடுத்துருக்காங்க சார். கொண்டு வந்தார். அப்புறம் கொஞ்சம் பேர் கஷ்டத்தில் சாப்பிடாம கூட இருப்பாங்க சார், அந்த குழந்தைங்களுக்கு மதிய உணவு திட்டங்கள் கொண்டு வந்தார் சார். சரி,
தென் எல்லாருமே ஒரே போல் யூனிஃபார்ம் போட்டோன்னு யூனிஃபார்மும் ஒரே போல் எடுத்துகிட்டு வந்தாங்க சார். அதெல்லாம் அவர் பண்ணார். அவரை பற்றி நம்ம படிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் அவர் போல் அப்படியே எல்லாத்தையும் சேவை இருக்க முயற்சி பண்ணலாம் இல்லையா? எஸ் சார். காமராஜர் வந்துட்டு அவர் படிக்காதனால அடுத்தது வரதாவது நல்லா படிக்கணும்னு நினச்சிருக்காரு சார். நினைச்சார். அதனால் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. சரியா சார்? அப்படியா சார்? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நன்றி. அவர் போல் நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக தான் இருக்கணும். இந்த லெசன் வந்து எங்கள் மேம் எடுத்திருக்காங்க சார். எனக்கு அந்த லெசன் எடுக்கிறப்போ ஒவ்வொரு கான்செப்டும் பார்க்குறப்ப எனக்கும் அவங்கள மாதிரி பண்ணணும்னு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். இதுதான் வேணும். அதாவது படிக்கும்போது அவங்ககிட்ட இருந்தெல்லாம் நல்லதெல்லாம் எந்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளே வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன வரும்? ஒரு மாற்றம் வரும். வருமா வராதா? வரும் சார். காமராஜர் அவர்கள் பணக்கார மாதிரி ஆசைப்படாமல் ஏழைகளாலும் இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு சார். அவர் நிரூபித்தார். உனக்கு என்ன தோணுச்சு சார்? நம்மளாலேயும் முடியும், எல்லாமே முடியும் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தோணுதா? எஸ் சார். வெரி குட். சார் எல்லாரும் காமராஜர் மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அவரை மாதிரியே இருந்தா இந்த நாடு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அப்போ எல்லாரும் இருக்கலாமா? இருக்கலாம். My name is Aishwarya. I'm studying 6th standard. Today I'm going to tell about Kamarajar. In 1954 to 1963, Kamarajar served as the third chief minister in Tamil Nadu. He opened many schools, dams and introduced mega industries in Tamil Nadu. He introduced for the government school free midday and free food for the students. He died in 2nd October 1975. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அகிலேஷ். நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். கல்விக்கண் திறந்த காமராஜரை பற்றி பேசப் போகிறேன். காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியேற்றினார். இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருமுருகன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். அவர் மகாத்மா காந்தியாரை பின்பற்றி சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். அவர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். நாம் அனைவரும் காமராஜரை போல உண்மை, நேர்மை மற்றும் பணிவுடன் வாழ வேண்டும். நன்றி. என் பெயர் கோஷிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். 7 தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பெண்தான் நான். நாடு காக்கும் தலைவியாக நாளை விளங்க போகிறேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். மாபெரும் சபையினிலே நான் பேச வந்திருப்பது ஒரு சரித்திரத்தை பற்றி. ஆம், கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் திறந்து வைத்த ஒரு சரித்திர நாயகனை பற்றி. ஏழைகளின் பங்காளன் கர்ம வீரர் காமராஜர் பற்றிய என் பேச்சு. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவர் சிறு வயதிலேயே உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்ட பலமுறை நாட்டிற்காக சிறை சென்றுள்ளார். அன்ன சத்திரம் 1000 வைத்தால் அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டியவர். காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்றதும் அவள் போட்ட முதல் கையெழுத்து மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்கத்தான். பசி வந்தால் 10 பறந்து போகும், குழந்தைகளின் வயிற்றில் பசி இருந்தால் காதில் எப்படி பாடம் ஏறும் என்பதை உணர்ந்த அந்த தாய் உள்ளம் கொண்ட தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். மேலும் 12,000 பள்ளிகளை திறந்த இலவச கல்வி, கட்டாய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி கல்வி புரட்சி செய்தார். இன்று காமராஜர் நம்மிடையே இல்லை. ஆனால் அவள் ஏற்றி வைத்த கல்வி கணல் இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர் கட்டி எழுப்பிய அணைகள் இன்றும் நிறைந்து கொண்டிருக்கிறது. அவரின் நேர்மை அரசியலில் இன்னும் பாடமாக பேசப்படுகிறது. அந்த மாமனிதரின் புகழ் இந்த பூமி உள்ளவரை நிலைத்திருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ஸ்ருதிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேசிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னையா தந்தையா அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசானை வணங்கி ஊழல் என்னும் பூட்டை உடைத்து நாட்டை வளமாக மாற்ற வரிசையில் நிற்கும் என் சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கமாகட்டும் என சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்று பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்.
ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாகும். கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்று என்ற ஔவையின் வாக்குப்படி பள்ளி வந்த பிள்ளைகள் பசியார பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்ன பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை விருதுநகரில் பிறந்தார். இவரது தாயார் தந்தை யார் என்றால் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையருக்கும் பிறந்தவர்தான் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். இவரது இயற்பெயர் காமாட்சி ஆகும். இவரது தாயார் அன்புடன் ராஜா ராஜா என்று அழைப்பாராம். ஆகையாலே இவருக்கு இந்த பெயர் காலப்போக்கில் காமராஜர் என்று பெயர் உருமாற்றம் செய்யப்பட்டதாம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது 1954ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவி கிடைத்ததாம். முதலமைச்சர் பதவி கிடைத்ததும் முதல் ஆண்டிலேயே செய்த முதல் பணி என்னவென்றால் பள்ளிகளையும் அமைத்தார். பின்னர் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தையும் அமைத்து தந்தார் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்று அவர் சென்றிருந்தார். அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி விழுந்தான். முகத்தில் தண்ணீர் தெளித்து அவன் மயக்க தெளிவித்தனர். மயக்க தெளிவித்த மாணவனிடம் காலையில் என்ன சாப்பிட்டார் என்று கேட்டார். அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்று பரிதாபமாக பதில் கூறினான். காலையில் சாப்பாடு எப்போதும் கிடையாது. இதை கேட்ட அவர் படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். இந்த நிகழ்வு நம் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டத்தை அமலும் வர காரணமாக இருந்தது. 1925ஆம் ஆண்டு நம் மண்ணை விட்டு மறைந்தார் நமது காமராஜர் அவர்கள். நம் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையவில்லை. பேச்சு பழகிய மாதாவிற்கும் பேச்சு பிளவிக்க பிதாவிற்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த எமது குருவிற்கும் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிரஞ்சன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசப்போவது நம் தலைவர் காமராஜரை பற்றி. காமராஜர் 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். இவர் ஆட்சி செய்த காலத்தில் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டம் போல் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். பெருந்தலைவர் கர்ம வீரர் கல்விக்கண் திறந்த காமராஜர் என சிறப்பு பெயரும் உண்டு. தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார். இதனால் காமராஜர் ஆட்சி செய்த காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். அன்னையின் அருளை பெற்றவரே, ஆடையில் எளிமை கொண்டவரே, இயற்கையில் இன்பம் கண்டவரே, ஈகையின் அருமை தெரிந்தவரே, உண்மையின் வழியில் நின்றவரே, ஊக்கத்தில் உறுதி கொண்டவரே, எளிமையின் உருவாய் வாழ்ந்தவரே, ஏழையின் துயரை துடைத்தவரே, ஐம்பூதத்தின் இயல்பை காத்தவரே, ஒற்றுமையின் சிறப்பை சொன்னவரே, ஓதலின் அவசியம் அறிந்தவரே, ஔவையின் அறத்தை கற்றவரே. நன்றி. நான் எம் நிலா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இவ்வுலகில் அழிவில்லா செல்வம் என்றால் அது கல்வி செல்வம்தான். அத்தகைய செல்வத்தை இலவசமாக கொடுத்த படிக்காத மேதையான காமராஜரை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார் காமராஜர். சிறு வயதிலேயே தந்தையை பறிகொடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார். கருப்பு காந்தி என வடமாநில மக்களால் பாராட்ட பெற்ற முதல் தமிழ் தலைவர் காமராஜர் ஆவர். ஏழையாக பிறந்த அவர் ஏழைகளின் துயரை துடிப்பதையே தம் குறிக்கோளாக கொண்டிருந்தார். தமிழ்நாட்டின் ஒப்புயர்வற்ற முதலமைச்சர் ஆனார். மீண்டும் மீண்டும் காமராஜரின் ஆட்சி வேண்டும் என மக்கள் ஆசைப்பட்டார்கள். படிக்காத மேதைகளும் ஃபாரினர் உண்டு என்பர் கட்டப்பட்ட பட்டப்பறிவை காமராஜர் பெறாவிட்டாலும் உலகமாம் பல்கலைக்கழகத்தில் அவர் கற்ற கல்வி ஏராளம். திறமைக்கு வாய்ப்பளித்து பணி கொடுப்பவர். அவர் சாகும் தருவாயில் அவர் வங்கி கணக்கில் வெறும் 3000 ரூபாய் மட்டுமே இருந்தது என்றால் அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு நேர்மையை கடைபிடித்தார் என்பதை நாம் நன்கு அறியலாம். அரசியல்வாதிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக வாழ்ந்து மறைந்த நம் காமராஜர். காமராஜரின் பிறந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இத்தருணத்திற்கு வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணில் கண்டா கண்ணில் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே, இங்கே நானும் மேலேதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் மேலேதான் எழுத்தறிவு தொலைவுதான், நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிஜவுதான், நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற நிஜவுதான். கண்ணில் கண்டா கண்ணில் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராஜரே.
உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே. மக்கள் நலம் வேண்டும் என்று மனம் முடிக்க மறந்தவரே, மக்கள் நலம் வேண்டும் என்று மனம் முடிக்க மறந்தவரே. காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நடந்தவரே, காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நடந்தவரே. கர்ம வீர காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கல்வி தந்த கர்ம வீர காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. தந்தன நானே நானே தன தந்தன நானே நானே. கஜனி காட்டுல மாடு மேய்ச்ச பிள்ளைங்கள, படிப்பே தெரியாத பட்டி காட்டு பசங்கள, பள்ளி இருக்குடா படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பசத்துக்கு சொந்தக்கார. பள்ளி இருக்குடா படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பசத்துக்கு சொந்தக்கார. நானே தன தந்தன நானே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நானே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். சொத்தை சேர்க்காத சொகத்தங்கமே அவர், சோர்வை அறியாத நம்ம நாட்டு நாயகர். சொத்தை சேர்க்காத சொகத்தங்கமே அவர், சோர்வை அறியாத நம்ம நாட்டு நாயகர். தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. கல்வி தந்த கர்ம வீரர் காமராசரு, கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசரு. நானே தன தந்தன நானே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நானே நானே, நானே தன தந்தன நானே நானே, தந்தா நானே நானே தன தந்தா நானே நானே. கல்வி தந்தை யாரவரே, தொழில் மேதை யாரவரே, கல்வி தந்தை யாரவரே, தொழில் மேதை யாரவரே. ஊருக்கு உழைத்த மனிதன் யார்தான் அவரே, தமிழ் உள்ளங்களில் வாழ்ந்து வரும் காமராசரே. ஊருக்கு உழைத்த மனிதன் யார்தான் அவரே, தமிழ் உள்ளங்களில் வாழ்ந்து வரும் காமராசரே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள் வைக்காலை மகளே. சரி சரி, இன்னைக்கு நாம எல்லாரும் எதுக்கு கூடி இருக்கோம் தெரியுமா? தெரியாதேக்கா. இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள், அதனால தான் நம்ம எல்லோரும் இங்க இருக்கோம். அப்போ கேக்கெல்லாம் வெட்டி மிட்டாய் தருவீங்களாக்கா? நீ எப்பவும் திங்கிறதுலயே இரு. சரி, காமராஜர் எப்போ பிறந்தார் என்று தெரியுமா? தெரியாதேக்கா. சரி, நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. காமராஜர் விருதுநகர் மாவட்டத்துல குமாரசாமி ஐயாவுக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் 1903 ஜூலை 15 திங்கட்கிழமை பிறந்தாராம். ஓ அப்படிங்களாக்கா? சரி, தக்க வயது வரும்போது அவர் எப்படி பள்ளியில சேர்த்தாங்கன்னு தெரியுமா? தெரியாதே அக்கா. எப்படிக்கா அவரை பள்ளியில் சேர்த்தாங்க? சொல்ற கேளுங்க.
காதில் கடுக்கன் மாட்டி வெள்ளை கோட்டு போட்டு மேலதாளத்தோடு அவரை பள்ளியில சேர்த்தாங்களாமா. இது ஒரு காட்சியா பார்க்கலாமா? பாப்போமே. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கவே கூடாதுல, அது அப்பவே தெரிஞ்சுக்கணும். தடபுடலாம் அவரை பள்ளிக்கு அனுப்புனாங்களே, அப்புறம் ஏன் அவரை படிக்காத மேதைன்னு சொல்றாங்க? அதுவா, காமராஜர் 6வது படிக்கும்போது அவரோட அப்பா தவறிட்டாரு. அதனால அவரால் பள்ளி படிப்பை தொடர முடியல. அதுக்கப்புறம் அவரோட தாய் மாமா அவர் ஒரு பலசரக்கு கடையில சேர்த்து விட்டாராமா. அப்புறம் வரதராசுல போடுற தலைவரை பேச்சை கேட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டத்திலும் ஆர்வம் காட்டினார். தன்னுடைய 16 வயதில் காங்கிரஸில் சேர்ந்தார். உப்பு சத்தியாகிரகம் போன்றவற்றில் ஈடுபட்டார். 1953ஆம் ஆண்டு முதல்வராக பெற்றெடுத்தார். அவர் போட்ட முதல் கையெழுத்து மூடியிருந்த 6000 பள்ளிகளை திறந்தார். காட்சியா பார்க்கலாமா? பார்க்கலாமே. தம்பி இங்க வாப்பா. இப்போ இங்க இந்த நேரத்துல பள்ளிக்கூட போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பள்ளி விடுமுறையா? அப்படியா? அப்படின்னா உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்தா படிக்க போவீங்களா? ஓ, படிப்போமே. அப்படின்னா உங்க ஊருக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை கட்டித்தரேன். நன்றி ஐயா. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் காமராஜர் மூடிப்பட்டிருந்த அனைத்து பள்ளிகளையும் திறந்தார். சூப்பர் அக்கா. இன்னும் அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லுங்க. சொல்ற கேளு. காமராஜர் ஒரு நாள் ஒரு பள்ளியில தேசிய கொடி ஏத்த போனாராமா. அப்ப அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்ததுக்கா? அப்போ எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தாங்களாக்கா? இல்ல இல்ல, சொல்றத கேளு. மாணவர்கள் அணிவகுத்து நின்றனர். காமராஜர் கொடியேத்த நின்றாராமா. அப்போ ஒரு பையன் மயங்கி விழுந்தானாமா. அது ஒரு காட்சியா பார்க்கலாமா? பார்க்கலாமே. தம்பி இங்க வாப்பா. காலையில் என்ன சாப்பிட்ட? காலையில் எதுவும் சாப்பிடவில்லை ஐயா. ஏன்? காலையில் எப்போதும் சாப்பாடு கிடையாது, இரவத்தான் ஆத்தா சாப்பாடு கொடுக்கும். அப்படியா? படிக்க வரும் மாணவர்களுக்கு மதியம் ஒரு வேளையாவது உணவு வழங்குவேன். அதுதான் என்னுடைய அடுத்த திட்டமும். இதன் மூலமா உருவானதுதான் மதிய உணவு திட்டம். அப்படியா அக்கா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குக்கா. நான் இன்னும் அவரை பார்த்து சொல்ற கேளுங்க. அப்படியே ஆகட்டும். அவர் காமராஜர் காலத்தில் 10 நீர்ப்பாசன திட்டங்களை உருவாக்கப்பட்ட நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் பெருமை செய்கிற மாதிரி அணைகளை கட்டினார். அது மட்டுமா, நம்ம நீலகிரியில குந்தா மின் திட்டம், உதகை வெப்ப மின் திட்டம் போன்ற பல பொதுத்துறைகளை ஏற்படுத்தி மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தினார். அக்டோபர் 2, 1963ஆம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பொறுப்பினை பக்தவத்சலம் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாட்டு நல்பணிக்காக சென்றார். அக்டோபர் 2ஆம் தேதி காந்திஜி பிறந்த நாள். அப்போ மதியம் உறக்கத்திற்கு பின் காமராஜர் உயிரிழந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலேயே வசித்தார். தமிழக அரசு அவரை கௌரவிக்கும் விதமாக கிண்டியில் ஒரு நினைவாலயமும் கன்னியாகுமரியில் ஒரு மணி மண்டபமும் கட்டி அவரை பெருமை செய்தார். இறைந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வைர வரிகளுக்கு பொருத்தமானவர். இந்த காமராஜரை போல் நாமும் படிப்பில் சிறப்பாக விளைந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்லதையே செய்ய வேண்டும்.
வாழ்கவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே வாழியவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே பார்த்தவங்களும் பார்க்காதவங்களும் கேட்டவங்களும் கேட்காதவங்களும் வாழியவே பல்லாண்டு காலம் வாழிய வாழிய வாழியவே. நன்றி. வணக்கம். Certificates and medals for the students who have performed outstanding at the district level in kickboxing. I also request Mr. Abbas, coach kickboxing, on stage. I request the chief guest to join us on stage. Anisha, Aishwarya, Samantha and M. Aishwarya, district level boxing championship 2025 held at Nehru Yuva Kendra, the Nilgiris. Next I call upon S. Anish, K. V. Krishwin, D. Sachin, P. Krishitraj to come on stage to collect their silver medals. Next comes the bronze medalists V. Anirudh, S. Midubashini, S. Joshni, J. J. Shashwin, S. Harshavardhan, S. Pranav and S. Anushri. A. Mithun, B. Ashwin, S. Nachiketas, V. Niranjan, V. Sarvesh, Tarnish, Ishant, M. Muhammad Arif, Next I call upon the gold medalist G. Jayashri, S. Shalini and K. Saranraj.
இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒரு மாமனிதரின் நினைவுகளை இந்த மழலையின் மனங்களிலே பதிய வைப்பதற்கான இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக டாக்டர் கேஜேஜி மெமோரியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நிகழ்ந்திருக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. அத்துணை பிள்ளைகளும் காமராஜரை எண்ணி இருக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகம், ஆசிரியர் பெருமக்கள், குழந்தைகள் அனைவருக்கும் நாக்குபெட்டா தொலைக்காட்சியின் சார்பாகவும் நாக்குபெட்டா ஃபவுண்டேஷன் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். வாழ்க காமராஜர் புகழ், என்றென்றும் உங்களுடைய மனங்களிலே அவர் குடியிருக்கட்டும். நிச்சயமாக உங்களில் அத்தனை பேரும் அவருடைய நினைவுகளில் வாழ்ந்து அவரை பற்றி நிறைய படிங்க, அவரை பற்றி நிறைய படித்து இந்த நாட்டுக்கு நல்லவர்களாக, நாட்டுக்கு உழைக்கின்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். To everyone present here, I feel honored and privileged to deliver the vote of thanks on this special occasion as we celebrate the birth anniversary of a great leader and a true people's man, Perindalevar K. Kamarajar. I would like to say a big thank you to our chief guest, our principal, and all the teachers and students for making the program special. A big thanks for Nakubetta channel for telecasting Dr. KJJ Memorial Matriculation School's Kamarajar birthday celebration. Thank you, sir. I also thank all the students who have performed and participated with great energy and spirit. Thank you all.